இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் லண்டன் ஓவல் மைதானத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய 5வது டெஸ்ட் போட்டி T20 கிரிக்கெட்டா இல்ல டெஸ்ட் கிரிக்கெட்டான்னு சொல்லிட்டு டவுட்டா இருக்கு. இதற்கான அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? T20 கிரிக்கெட்ல எப்படி தொடர்ந்து விக்கெட் விழுமோ அந்த நிலைமையில தான் இந்தியாவுடைய கடைசி 4 விக்கெட்டுகள் விழுந்தது. அதே மாதிரி T20 கிரிக்கெட்ல எப்படி ஒரு ஓபனிங் பேட்ஸ்மேனோ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனோ அடிச்சு ஆடுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கிலாந்தினுடைய தொடக்க வீரர்கள்ல இருந்து ஒரு 4 பேட்ஸ்மேன்கள் வரைக்கும், ஏன் மிடில் ஆர்டர்ல இருக்கக்கூடிய ஹாரி ப்ரூக் வரைக்கும் அதிரடியான ஆட்டத்தையே ஆடி இந்த இடத்துல பேஸ்பாலை நிரூபிச்சிருக்கிறாங்க. இந்த பேஸ்பாலை என்னதான் இங்கிலாந்து வீரர்கள் நிரூபித்தாலும் மீண்டும் ஜெய்ஸ்வால் இறங்கி நாங்களும் பேஸ்பால் விளையாடுவோம்னு சொல்லிட்டு தனியாளா இந்த இடத்துல 7 பவுண்டரி அடிச்சிருக்கிறாரு, 2 6 உட்பட. இதை தொடர்ந்து இந்த முதல் நாள் ஆட்ட நேர முடிவுல இந்திய அணி 204 ரன்களுக்கு 6 விக்கெட்டை இழந்திருந்தது. நேற்றைய போட்டியிலே, அதாவது முதல் நாள் ஆட்ட நேர முடிவின் பொழுது இந்த ஹோக்ஸ் அவர்களுக்கு காயம் ஏற்பட்ட காரணத்தினால கண்டிப்பா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 4 நாட்கள்ல ஹோக்ஸ் கண்டிப்பா கலந்து கொள்ள மாட்டார் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாச்சு இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு கிட்ட இருந்து. சோ அப்படி பார்க்கும் பொழுது இது ஒரு பலவீனமாக தான் இங்கிலாந்து அணிக்கு பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில மேலும் 4 விக்கெட்டுகள் இருக்கிறது. அதுவும் இல்லாம கருண் நாயரும் வாஷிங்டன் சுந்தரும் உள்ள இருக்கிறாங்க. எப்படி 204 இருந்து 2வது நாள் ஆட்ட நேரத்தை அந்த முடிவடைகிறதுக்குள்ளார கண்டிப்பா 300 350 அடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். நாம அடிச்சுட்டா இந்த இடத்துல அவங்க ஒரு 350 அடிச்சு எக்ஸ்ட்ரா ரன் நமக்கு கொடுக்கறதுக்கு போதிய நேரம் எடுக்கும். ஆகையினால நம்ம ஈஸியா இந்த மேட்சை வின் பண்ணலான்ற ஒரு சாத்தியக்கூறும் இந்த இடத்துல ஒரு 40% இருந்தது. மீதம் இருக்கக்கூடிய சதவீதம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிரா பண்ணக்கூடிய ஒரே சூழல் மட்டும்தான். இங்கிலாந்து தரப்பிலிருந்து நாங்க ஜெயிக்கிறோமோ இல்லையோ இதை டிரா பண்ணிட்டாலே சீரிஸ் வின் ஆயிடும்ன்ற ஒரு எண்ணம் முழுக்க இருக்கிறது. அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது கருண் நாயர் அவர்கள் விக்கெட்டை இழந்தவுடன் 6 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்தது. இதுல பிரசித் கிருஷ்ணாவும் சிராஜும் 0 ரன்னுக்கு டக் அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ வாஷிங்டன் சுந்தர் மேல 7 ரன் மட்டும் தான் அடிச்சாரு. அதாவது டே 1ல 19 ரன்கள்ல இருந்தாரு. தற்பொழுது 25 ரன் அடிச்சுட்டு அவரும் வெளியாயிட்டாரு. அதே மாதிரி கருண் நாயர் அவர்கள் வெறும் ஒரே ஒரு பவுண்டரி அடிச்சு 57 ரன் அடிச்சு அவரும் வெளியே போயிட்டாரு. இதோட டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 20 ரன் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. 224க்கு ஆல் அவுட் ஆகி இந்த இடத்துல இங்கிலாந்து அணி 224 அடிச்சு முன்னிலை எவ்வளவு ரன் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்திய வீரர்களும் பயந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பிச்சோடைய ரிப்போர்ட் நமக்கு நல்லாவே தெரியும். ஃபாஸ்ட் பவுலிங்க்கு எடுபடுது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இந்திய பவுலர்களும் இந்த இடத்துல ஆக்ரோஷமா செயல்படுவாங்கன்னு தான் எல்லா இந்திய ரசிகர்களும் நினைச்சாங்க. ஏன் இங்கிலாந்து வீரர்களே அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா இங்க பும்ரா இல்லைன்னா நாம ஜெயிப்போன்ற ஒரு சதவீத உண்மையும் இந்த இடத்துல இருக்கிறது. அதை விமர்சனமா கூட வச்சாங்க. ஆனா அது எல்லாமே பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா கிட்ட மட்டும்தான் நாம ஜெயிக்கிறோம். ஆனா இன்னொரு காரணம் இந்த இடத்துல வெளிப்பட்டு இருக்கிறது. பும்ரா இல்லாத நேரத்துல முழு பொறுப்பையும் தன் மேல் போட்டுக்கொண்டு சிராஜ் அவர்கள் சிறப்புடன் பந்து வீசுகிறார் என்பதுதான் உண்மை. இந்த போட்டியில கூட 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. யாருமே எதிர்பார்க்காத சூழ்நிலையில 2 போட்டி விளையாடி ஒண்ணுமே செய்யாத பிரசித் கிருஷ்ணா அவர்கள் இந்த போட்டியில 5வது டெஸ்ட் போட்டியில ஹர்ஷ்தீப் சிங்கை இறக்கியே ஆகணும், இவரையும் இறக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே விமர்சனம் செஞ்சாங்க. ஆனா இந்த நேரத்துல ரன்களை வாரி வழங்கி இருந்தாலும் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கிறார் தான் சொல்ல முடியும். இதன் அடிப்படையில 8 விக்கெட்டுகளை சிராஜ் அவர்களும் பிரசித் கிருஷ்ணா 2 பேர் வீழ்த்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி சிராஜ் அவர்கள் 8 ஓவர்களை வீசி 35 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். இது சாதாரண விக்கெட்லாம் கிடையாது. ஹாலி போப், ஜோ ரூட், ஜேக்கப் பெத்தல் இந்த 3 விக்கெட்டுகளை எடுத்து இந்தியாவுக்கு பலமான ஒரு கட்டமைப்பை வடிவமைத்திருக்கிறார். இதுல ஜேக்கப் பெத்தல் இறங்கியவுடன் இங்கிலாந்து ரசிகர்கள் அதிரடியான ஆட்டத்தை ஜேக்கப் பெத்தல் நமக்கு காட்சியளிப்பார் சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. அந்த இடத்துல நெருக்கடியும் கொடுத்தது யார் தெரியுமா? அசாத்தியமான விஷயத்தை பண்ணது யார் தெரியுமா? டிஎஸ்பி சிராஜ் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா இந்த இடத்துல அவர் மேல, அதாவது ஜேக்கப் பெத்தல் மேல எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை உடைத்தது சிராஜ். ஆகையினாலதான் அவருடைய காட்சி பெருசா பார்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்திய தரப்பிலிருந்து போலர்கள் என்னதான் நெருக்கடி கொடுத்தாலும் தொடக்கத்துல 20-25 ஓவர்களுக்கு நெருக்கடியை கொடுத்தது யார் தெரியுமா? இங்கிலாந்து வீரர்கள் மட்டும்தான். யாராச்சும் அதாவது 100 ரன் 14 ஓவருக்குள்ளார அடிக்க முடியுமா டெஸ்ட் போட்டிகள்ல? எவ்வளவு பெரிய அசாத்தியமான விஷயம். 20 ஓவருக்கு 126 ரன்களை அடித்து 1 விக்கெட்டை மட்டும் இழந்திருந்தது இங்கிலாந்து அணி. அதுலயும் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் விக்கெட் எப்ப இழந்தாங்கன்னா 92 ரன் அடிக்கும் பொழுது மட்டும்தான் பென் டக்கெட்டுடைய விக்கெட்டை இழந்தாங்க. இதுல இந்த 14 ஓவருக்கு 100 அடிக்கிறதுல, அதாவது இந்தியாவுக்கு எதிராக அதிவேகமாக 100 அடிச்ச பட்டியல்ல 3வது இடத்துல இங்கிலாந்து அணி இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் 2 யாரை யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்ல. 2011-12 காலகட்டத்தில் ஆஸ்திரேலியா 14 ஓவருக்கு 100 அடிச்சிருக்காங்க. 2007 காலகட்டத்திலேயே பங்களாதேஷ் அணி 14.1 பந்துகள்ல
100 ரன் அடிச்சு இந்த இடத்துல இங்கிலாந்து அணி தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது. இதுல 92க்கு ஒரு விக்கெட்டை எடுக்கும் பொழுது பென் டக்கெட் ஆவேசமான ஒரு பேச்சை பேசியிருந்தார் முன்பாகவே. உன்னாலலாம் என்ன விக்கெட்டை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆகாஷ் தீப் கிட்ட வாண்டடா போயிட்டு ஆர்கியூ பண்ணியிருந்தாரு. ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு கோபத்தையும் வெளிப்படுத்தாமல் தன் பந்துகளின் மூலம் தான் அவர் விமர்சனத்தையும் எழுப்பினார், ரிவெஞ்சையும் காட்டினார். அப்படி அவர் விக்கெட்டை எடுத்ததுமே அவர் தோல் மேல கை போட்டு சாப்பிட்டு அவருடைய ரிவெஞ்சை கொடுத்துட்டு அந்த இடத்துல முடித்து விட்டார் பென் டக்கெட்டை. அதனைத் தொடர்ந்து ஜாக் கிராலி அவர்கள் 64 ரன்கள் ஆட்டம் இழக்க, அதனைத் தொடர்ந்து விளையாடிய ரூட் அவர்கள் 29 ரன்களுக்கும் ஹாலி போப் அவர்கள் கேப்டனாக 22 ரன்களை மட்டும் தான் அடிச்சாங்க. நீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பேட்ஸ்மேன்கள் எல்லாமே நிலைச்சு ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான். ஆனா இந்த இடத்துல டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரியே ஒருத்தம் கூட விளையாடல, எல்லாருமே அடிச்சு ஆடுற ஒரு ஃபார்மேட்ல தான் உள்ளவே வரானுங்க. அதனைத் தொடர்ந்து ஹாரி ப்ரூக் 53 ரன் அடிச்சாரு. இவர் மட்டும் தான் இங்கிலாந்து தரப்புல அதிகமான ரன்களையே குவித்திருந்தார். அதுக்கப்புறமா அட்கின்சன் ஒரு 11 ரன், ஜேமி ஸ்மித் டக் அவுட், ஓவர்டன் டக் அவுட், இப்படி எல்லாருமே இந்த இடத்துல இழப்புகளை இழந்தாலும் ஒரு விக்கெட் சும்மா போச்சு. யாரு? ஓக்ஸ் அவர்கள் காயம் காரணமாக வெளியே போயிட்டாரு. இப்ப 4 நாள்கள் அவர் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அது பலவீனம் தான் இங்கிலாந்து அணிக்கு. இதனை தொடர்ந்து இவ்வளவு விக்கெட்டுகளை இழந்திருந்தாலும் 23 ரன்கள் இந்த இடத்துல முன்னிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா 224 அடிச்சது இந்திய அணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. இவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இறங்கி 247 ரன்களை குவித்திருந்தார்கள். ஆனா போன போக்க பார்த்தா இந்த இடத்துல 400 ரன் போயிட்டு நமக்கு 200 அடிச்சுட்டு மேல நம்ம அடிக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி ஒரு நம்மள தோக்கடிச்சிருப்பாங்க இல்ல டிராப் பண்ணிருப்பாங்கன்ற ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கி விடுவாங்கன்னு பார்த்தா இந்த இடத்துல எல்லாமே மாறுதல் ஆகி இங்க இந்தியாவே கம்பேக் கொடுத்து ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி சிராஜ் அவர்களும் பிரசித் கிருஷ்ணா அவர்களும் 8 விக்கெட்டை எடுத்திருந்தார்கள். இதனை அடுத்து செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்திய ஆட்கள் பேட்டிங் இறங்கணும்ல. அப்படி பேட்டிங் இறங்கும் போது இந்த இடத்துல என்ன தெரியுமா நடந்துச்சு? ஜெய்ஸ்வாலுக்கு 2 வாய்ப்பு கிடைத்தது. KL ராகுல் அவர்கள் இவர் மறுபடியும் திரும்ப ஆரம்பிச்சிட்டாரா என்னன்னு தெரியல. எப்பொழுதுமே அவுட் ஆவார்ல டிஃபரெண்டான முறையில, அதே மாதிரி தான் சாதாரணமா வந்த பந்தை தொட்டு அழகா ஸ்லிப் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு 7 ரன்ல அவரும் வெளியேறி போயிட்டாரு. சாய் சுதர்சன் அவர்கள் 6 தொடர்களை விளையாடி 140 ரன்கள் மட்டும் தான் அடித்திருக்கிறார் தேர்ட் பிளேஸ்ல இறங்கி. இது எப்படிடா ஒண்ணுமே புரியல. எவ்வளவு பெரிய வாய்ப்பு இது. அபினவ் ஈஸ்வரன் வெளியே உட்கார வச்சிருக்காங்க, கருண் நாயரை டிராப் பண்ணிட்டு பேக்ல போட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி இருப்பாங்க. ஏன் ஏராளமான இந்திய வீரர்கள் இங்கு காத்து கொண்டு இருக்கிறார்கள் தேர்ட் பிளேஸ்க்காக. அப்படிப்பட்ட நேரத்தில் 6 இன்னிங்ஸ்ல சேர்த்து இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா 140 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 30 ரன் அடிச்சு இரண்டாவது இன்னிங்ஸ்ல டக் அவுட் ஆனாரு. ஃபோர்த் டெஸ்ட்ல அதே மாதிரி தான் ஒரு 61 ரன் அடிச்சு இரண்டாவது போட்டியில 0 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. இந்த போட்டிகள்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 38 ரன், இந்த இன்னிங்ஸ்ல ஒரு 30 ரன் அடிச்சு இங்கேயும் ஈஸியா அவுட் ஆயிட்டு இந்த 6 இன்னிங்ஸ்ல சேர்த்து 140 மட்டும் தான் அடிச்சாரு. ஜெய்ஸ்வாலுக்கு எப்படி 2 வாய்ப்பு கிடைச்சதுன்னு தானே கேக்குறீங்க. 20 ரன் இருக்கும்போது ஹாரி ப்ரூக் ஒரு கேட்ச் ஸ்லிப்ல இருந்து விட்டுருப்பாரு. அதே மாதிரி 40 ரன் இருக்கும்போது அட்கின்சன் லாங் லெக்ல இருக்கும்போது அந்த திசையில ஒரு கேட்சை ஈஸியா டிராப் பண்ணிருப்பாரு. ஈஸியான கேட்ச் தான், அதை பிடிச்சிருந்தா ஈஸியா ஜெய்ஸ்வால் வெளியே போயிட்டு இருப்பாரு. இது ஜோஷ் டங் ஓவர். இப்படி 2 வாய்ப்புகளை பெற்று இந்த இடத்துல 51 ரன் அடிச்சிருப்பாரு. இதுல 7 பவுண்டரி 2 6 பயங்கரமான ஒரு அதிரடி தான். ஏன்னா நீங்க மட்டும் தான் பேஸ்பால் விளையாடுங்களா, நானும் அடிப்பேன்னு சொல்லிட்டு பொழந்து கட்டி இருக்கிறாரு சொல்ல முடியும் எல்லாருடைய ஓவர்களையும். ஆனாலும் இந்த இடத்துல 2 விக்கெட் நாம இழந்துட்டோம். சாய் சுதர்சனுடைய விக்கெட்டையும் KL ராகுலுடைய விக்கெட்டையும். இதுக்கப்புறம் கேப்டனா கில் அவர்கள், அதுவும் இல்லாம அதற்கு முன்பாக நைட் பேட்ஸ்மேனா 4 ரன்ல ஆகாஷ் தீப் அவர்கள் இந்த இடத்துல விக்கெட்டை இழக்காம காத்து நின்று கொண்டிருக்கிறார். ஜெய்ஸ்வாலும் உடன் இருக்கிறார் 51 ரன்ல. இதுக்கு மேல ஒரு 350 அடித்து நாம இந்த இடத்துல வித்ரா பண்ணி இல்ல ஆல் அவுட் ஆனாலும் பரவாயில்ல 350 அடிச்சுட்டா அதுவே போதுமானது. நாம இவங்களை ஈஸியா விக்கெட் எடுக்கலாம். இது பவுலிங் பிட்ச்ன்றதுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஏதுவாக இருக்கிறது. ஆனா நாட்கள் கடக்க இந்த இடத்துல இது பேட்டிங் பிட்சாக மாறக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கும். அதே மாதிரி மழை குறுக்கிடாமல் இருந்தால் இந்த போட்டி டிரா ஆகக்கூடிய சூழ்நிலையில் இருக்காது. எப்படியோ இங்கிலாந்து வெற்றி வரும் இல்ல இந்தியா வெற்றி பெறுன்ற சூழல் மட்டும்தான் அமையும். இவங்க நிறைய பிரச்சனை, ஸ்லெட்ஜிங் வேற, பிரசித் கிருஷ்ணாவுக்கும் ரூட்டுக்கும் ஒரு ஸ்லெட்ஜிங். இதுல தர்மசேனா உள்ள இன்வால்வ் ஆனது மிகப்பெரிய வாக்குவாதத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. ஏன்னா KL ராகுல் அவர்கள் கோபம் அடைந்தார். இப்ப பிரசித் கிருஷ்ணா டைரக்டா போயிட்டு ஸ்லெட்ஜ் பண்ணாரு ரூட், அது உண்மைதான். ஆனா இந்த நேரத்துல தர்மசேனா அவர்கள் என்ன பண்ணாருன்னா பிரசித் கிருஷ்ணாவை போயிட்டு நீங்க சைலண்டா இருங்கன்னு சொன்னாரு. இதே மாதிரி இங்கிலாந்து பவுலர்கள் செய்யும் போது நீங்க அமைதியா இருந்தீங்க, இங்கிலாந்து தரப்பு வீரர்களுக்கு மட்டும் ஏன் சப்போர்ட் பண்றீங்க KL ராகுல் பொங்கி எழுந்தாரு. அதுவும் கரெக்ட் தானே. இந்த பஞ்சாயத்தை நம்ம வெளியே போய் வச்சுப்போம்னு சொல்லிட்டு தர்மசேனாவும் 2 பேரையும் ஆஃப் பண்ணி வெளியே அனுப்பிட்டாரு. டக்கெட் அவர்களுக்கும் இன்னொரு பக்கம் ஆகாஷ் தீப்புக்கும் வாக்குவாதம் நடந்தது. சாய் சுதர்சன் LBW ஆன உடனே ஒரு ரிவ்யூ எடுத்தார். ஏன்னா அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு. அப்படி ரிவ்யூ எடுத்த உடனே அது ஸ்டிக் அடிச்சது. அவர் கிளம்பி அவுட் ஆயிட்டு வெளியே போகும்போது அவரை பார்த்து பென் டக்கெட் அவர்கள் என்னமோ சொல்ல உடனே சாய் சுதர்சன் அவர்கள் என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரை நெருங்கி போன உடனே ஹாரி ப்ரூக்கும் போப் அவர்களும் இடையில தடுத்து நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை தடுத்து விட்டாங்க. இந்த காரசாரமான விவாதங்கள் 4 டெஸ்ட் போட்டிகளா நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஏன் இதுக்கு மேலே நடக்கும்.
அதுவும் இல்லாம நாம ஜெயிச்சிட்டோம்னா இது சரியான பதிலடியாக இருக்கும். ஏன்னா 2-1 இருக்கிறோம். 2-2 சமன் செய்து இங்கிலாந்து தொடரையாவது நாம ஈக்குவல் பண்ணுவோம். ஏன்னா ஆஸ்திரேலியா தொடரை இழந்துட்டோம், நியூசிலாந்து தொடரை இழந்துட்டோம், இங்கிலாந்து தொடரை இழக்க கூடாது. தொடர்ந்து சேன நாடுகள் இந்த மாதிரி இழந்துட்டே இருந்தா நம்மள யாருமே மதிக்க மாட்டாங்கன்றதுதான் உண்மை. அந்த வகையில இங்கிலாந்து அணியை இந்தியா வீழ்த்துமா வீழ்த்தாதான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.